அதாவது தேர்தலுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷன். எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அதை? ஆயிரத்தி 1951-52 முதல் தேர்தல். அப்பொழுது எலெக்ஷனுக்காக இந்தியா செலவு செய்த பணம் எவ்வளவு? 2014 எலெக்ஷனில் இந்தியா எலெக்ஷனுக்காக எவ்வளோ செலவு பண்ணுது? 2019 தேர்தலுக்காக எவ்வளவு செலவாச்சு? இப்போ 2024 எவ்வளோ வரைக்கும் அது செலவாகக்கூடும் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம். எப்படி இந்தியன் டெமோக்ரஸி இஸ் லார்ஜர், உலகத்திலே மிகப்பெரிய டெமோக்ரஸின்னு சொல்கிறோமோ, அதுபோல் நம்ம செலவு செய்யக்கூடிய இந்த பணம் ரொம்ப பெரிய பணம் இந்த தேர்தலுக்காக. நீங்கள் 51-52 பார்த்தீங்கன்னா 10,45,00,000 செலவாகிருக்கு. இந்த மொத்த தேர்தல் பணிக்காக செலவு செய்த எலெக்ஷன் கமிஷன் செலவு செய்த பணம் 51-52. அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த பணம் உயர்ந்துக்கிட்டே போச்சு. நான் ஒரு குறியீடுக்காக 2014 எடுத்துக்கிட்டேன். 2014 எலெக்ஷன் கமிஷன் செலவு பண்ண பணம் பார்த்திங்கன்னா 9,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 9,000 கோடி செலவு பண்ணிவிட்டு எலெக்ஷனுக்கு ஃபஸ்ட் அப்போ என்ன பண்ணாங்க, நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தது. அதிரடி மாற்றங்களை எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தது. அதாவது இப்போ ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதில் கேமரா செட் பண்ண வேண்டியது, கேமரா எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறாங்க. அதே போல் பல்வேறு இடங்களிலே எல்லா இதுலேயும் பணம் பரிவர்த்தனைகள் நடக்கக்கூடாது, நேர்மையான முறையில் தேர்தல் நடக்கப்பெற வேண்டும், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். இதுதான் மோட்டோ ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். இதை கண்டிப்பாக ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நிறைய கார்ஸு, நிறைய கேமராஸ், நிறைய பீப்புள் எல்லா இடத்துலையும் எங்கேஜ் பண்ணி ஆல் ஓவர். இப்போ பேராமிலிட்ரி மாதிரி சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி போலீஸ் என்கேஜ்மெண்ட்ஸ், செலவுகள் கூடிக்கொண்டே போக போக 2014 9,000 கோடி ரூபாயாக இருந்த செலவு கணக்குகள் 2019 55,000 கோடியாக உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை போல் இப்போ வருகின்ற 2014-18 பாராளுமன்ற தேர்தலில் அது 1,00,000 கோடியை தாண்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவுக்கு இந்த தேர்தலுக்கான செலவுகள் நிறைய ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்குது. பிகாஸ் இப்போ எல்லாமே உயர்ந்துக்கிட்டே வருது, அது ஒரு விஷயம். அதே போல் கண்காணிப்பு முறைகளும் பன்முகப்படுத்தப்பட்டு ஆல் ஓவர் இந்தியா அது சர்வைலன்ஸில் இருக்கிற காரணத்தினால செலவுகள் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது as far as எலெக்ஷன் கமிஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க செலவு பண்ணுற, அதாவது அரசாங்கம், தேர்தல் ஆணையம் செலவு செய்யக்கூடிய பணம். இப்போது நமக்கு தெரியும் ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ், இப்போ பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சியில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் 95 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அதே போல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற தேர்தல், அதுக்கு நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் அதனோட இலக்கு 45 லட்ச ரூபான்னு வச்சுருக்காங்க. அது டிபெண்டிங் ஆன் தி ஸ்டேட்டோட சைஸ். ரொம்ப குட்டி ஸ்டேட்னால் அந்த அமௌண்ட்டு முன்ன பின்ன வேரி ஆகலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 45 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போது அந்த தேர்தல் நிதி எங்கிருந்து வரும்? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அவங்களோட ஓன் பார்ட்டி செலவு பண்ணுறது எப்படி, அந்த கேண்டிடேட் செலவு பண்ணுறது எப்படி? கேண்டிடேட்டுக்கு வரையறுச்சிட்டாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லோரும் யோசிப்பாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம்ங்கிற வரையறை இல்லை. அவங்க செலவு பண்ணுறத கணக்கு கொடுக்கணும். ஆனால் ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வித்தின் 90 days ஆஃப் தி எலெக்ஷன்ஸ் தே ஹேவ் டு சப்மிட் என்ன செலவு, என்ன வரவு, என்ன செலவு வந்தது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கண்டிப்பாக அவங்க காட்டணும். இப்படி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே கணக்கு கொடுக்கும் பட்சத்தில் இன்கம் டேக்ஸில் எக்ஸம்டட். அவங்க கணக்கு வழக்குகள்லாம் கொடுக்கும் பொழுது, சரியான முறையில் சமர்ப்பிக்கும் பொழுது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினோட கணக்குகள் இன்கம் டேக்ஸிலிருந்து எக்ஸம் பண்ணியிருக்காங்க, டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு வரையறையும் வகுத்திருக்காங்க.